இப்போதே என்னை விட உயர்ந்த என்னுடைய பாதுகையை தருகிறேன் நான் ராமன். இது பாதுகா சகஸ்திரத்திலையும் 108வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ரசிக்கிறார். பாதாவனி பிரபவதோ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபித்வம் அதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதம் நு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீன்னர். அதாவது இந்த ஷூரிட்டின்னு சொல்லுவா இல்லையா, செக்யூரிட்டி கழுத்து ஷூரிட்டி கழுத்துன்னு. கையெழுத்து போடுறவர் கையில் 10 லட்சமாவது இருந்தால் தானே 5 லட்சத்துக்கு ஷூரிட்டி போட முடியும். அதுபோல் ராமன் 14 வருஷத்தில் திரும்பி வந்துடுவான்னு சொல்லி பரதன்ட்ட ராமனுக்காகவே பாதுகை தான் ஷூரிட்டி போட்டிருக்குன்னா ராமனை விட ஏற்றம் அதிகமாக இருந்தால் தானே பாதுகையால் ஷூரிட்டி போட முடியும். ஆகையினால ராமனை விட பாதுகைக்குத்தான் ஏற்றம் அதிகம். ராம ராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் அவ்வளோ சிறப்பாக இருந்ததுதான். ராமராஜ்யம் சிறப்பு தான் குறைவில்லை, ஆனால் பாதுகா ராஜ்யம்ங்கிறது அதை விட ஏற்றம் மிக்கதாக இருந்தது. ஏன்னா உலகத்தெல்லாம் தாங்குபவர் பெருமாள், அந்த பெருமாளையே தாங்குவது பாதுகையாச்சே. பெருமாளை விட ஏற்றம் மிக்கது அவர் திருவடியிலே உள்ள பாதுகை. அப்படி அந்த பாதுகையை பரதனுக்கு கொடுத்து அனுப்பினான் ராமபிரான். நமக்கெல்லாம் எது பாதுகாப்புன்னா அந்த பாதுகாப்பு போடுறோமே பூ, பாதுகாப்பு, அதுவே நமக்கு பாதுகாப்பு. அதுதான் எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு மேல 3வது அனுகிரகமும் ராமன் பண்ணினான்னு அபயப்பிரதான சாரத்தில் தேசிகன் சாதிக்கிறார். முதல் அனுகிரகம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு அந்த பட்டாபிஷேகத்தை கொடுத்துட்டான். 2வது அனுகிரகம் இமீடியட் ரிலீஃப்காக தன்னை விட பெருசான பாதுகையை கொடுத்துட்டான். 3வது அனுகிரகம் என்னன்னா, பரதன் தாம் மட்டும் சரணாகதி பண்ணல, மொத்த அயோத்தி மக்களையும் அழிச்சுன்னு வந்து எல்லார் சார்பிலையும் சரணாகதி பண்ணிட்டான். அதனால இவனோடு சேர்த்து அயோத்தி மக்கள் எல்லாரும் சரணாகதி பண்ணான் திருவுள்ளத்தில் கொண்டுதான் வைகுண்டம் புறப்படும் போது அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றின்னு அயோத்தியாவில் உள்ள புல் பூண்டு ஈயர்பு மிக்சி கிரைண்டர் என்னென்னலாம் உண்டோ எல்லாரையும் வைகுண்டம் வாங்கோன்னு அழிச்சுட்டு போயிட்டானே. எதுக்குன்னா பரதன் செய்த சரணாகதியில் அவள் அத்தனை பேரும் அடக்கம்னு ஏத்துனான். அப்போ இது உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, சரணாகதி பண்ணக்கூடிய அடியவன் திருவடி வாரத்தில் ஒதுங்கி நாம் வாழ்ந்தோம்னா அந்த அடியாருக்கு அனுகிரகம் பண்ணும்போது நமக்கும் சேர்த்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிடுவான்.